உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ பேசினதுல எந்த தப்புமே இல்லை நந்தினி. உன் கோபம் நியாயமானதுதான். கல்யாணத்தை பத்தி ஆசை கனவுன்னு உனக்கு 1000 இருந்திருக்கும். எல்லாத்தையுமே களைச்சு போட்ட மாதிரி இப்படி ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. திடீர்னு கழுத்துல தாலி கட்டிட்டு நீ என்னை ஏத்துக்கணும், என் கூட வாழணும்னு சொன்னா எந்த பொண்ணாலும் அதை ஏத்துக்க முடியும்? ஆம்பளை எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு அது புரியுது. ஆனா சத்தியமா நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நான் வேணும்னு எதையும் பண்ணல நந்தினி. அருளோட வானதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் மண்டபத்துல சொன்னதும் உன் கழுத்துல நான் தாலி கட்டினதும் சூழ்நிலையால நடந்துச்சே தவிர நான் திட்டம் போட்டு எதையுமே பண்ணல. நீ என்கிட்ட கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொன்னப்ப நான் கல்யாணத்தை நிறுத்தணும்னு தான் நினைச்சேன். ஆனா அத்தை வந்து இப்போ உனக்கு கல்யாணம் ஆகலைன்னா காலத்துக்கும் நீ தனியா தான் வாழ்வ, உன் வாழ்க்கையை வீணா போயிருன்னு சொல்லி அழுது கெஞ்சறப்ப என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல. உன்னை நான் கல்யாணம் பண்ணலைன்னா இப்பவே செத்து போயிடுவேன்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? இதெல்லாம் இப்ப கூட என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா உனக்குன்னு ஆதரவா இருக்கிறது அத்தை மட்டும்தான். அவங்கள நீ தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல. நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை முதுகுல குத்தவோ உனக்கு துரோகமோ பண்ணல நந்தினி. நீ அப்படியெல்லாம் சொல்லும் போது எவ்வளவு வலிச்சது தெரியுமா? நான் உன் கழுத்துல தாலி கட்டினது சரிதான். இல்லைன்னா நீ உயிரை வச்சிருக்கிற உன் அம்மா உயிரை விட்டுருப்பாங்க. அதை உன்னால தாங்கிக்க முடியுமா? நான் எப்ப உன் கழுத்துல தாலி கட்டினேனோ நான் உனக்காக மாற ஆரம்பிச்சிட்டேன். இனிமே நான் வாழ்ற வாழ்க்கை உனக்காக மட்டும்தான் நந்தினி. அதுக்காக எந்த காலத்திலையும் நான் உன்னை என் கூட சேர்ந்து வாழன்னு வற்புறுத்தவே மாட்டேன். நான் உன்னை விட்டு போயிடவும் மாட்டேன். உன் கூட என்னைக்குமே காவலா நிற்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் என்னை நீ நிச்சயமா புரிஞ்சுக்குவ. அப்போ உன் மனசு மாறி என்னை ஏத்துப்ப. அந்த நாள் வர வரைக்கும் நான் காத்திருக்கேன். அக்கா அக்கா அங்க பாரு. என்ன மூஞ்சிய தொங்க போட்டுட்டு வராளா? இல்ல என்னக்கா சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச மாதிரி வரா? அக்கா ஒருவேளை நடந்திருக்குமோ? டேய், அருள் வெளியே போனதுதான் நம்ம பார்த்தோம்ல, அப்புறம் எப்படா நடந்திருக்கும்? என் புள்ள மானஸ்தண்டா. மாமா விடுங்க மாமா. என்ன இது திடீர்னு? ஷோ எங்க விடிஞ்சிருச்சுங்க. ராத்திரி பாத்துக்கலாம். விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க விடுங்க. அருள் மானஸ்தந்தாக்கா முந்தானை புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கான். ஷோ எங்க விடிஞ்சிருச்சுங்க. விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க எங்க விடுங்க. விடுங்க மாமா. மாமா விடுங்க மாமா. ஐயோ அத்தை, நீங்க எங்கதான் நிக்கிறீங்களா? சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு உங்க புள்ள. ராத்திரி எல்லாம் என்ன தூங்கவே விடல. இப்போ வெளியிலயே விட மாட்டேங்கிறாரு. ரொம்ப மோசம் தான் அவரு. ஏய், என்ன ஓவரா நடிச்சுக்கிட்டு இருக்க? நடிக்கிறேனா? அட போங்க அத்தை.
உங்க புள்ள பண்ற குறும்பு தாங்க முடியலன்னு சொன்னா என்ன போய் நடிக்கிறேன்னு சொல்றீங்க? போதும் நிறுத்து. நீ எவ்வளவு நடிச்சாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நேத்து ராத்திரி அவன் ரூமை விட்டு வெளியே போனதை நானே பார்த்தேன். அப்போ அவரு வெளியில போனதை நீங்க பாத்தீங்க, திரும்ப வந்ததை நீங்க பாக்கலையா? அத்தை, போன கொஞ்ச நேரத்திலேயே அவரு ரூமுக்கு திரும்பி வந்துட்டாரு. அப்போ அவர்கிட்ட நான் மனசு விட்டு பேசினேன். அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு சொல்லி அப்புறம் அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அத்தை, நான் நம்ப மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன். என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும். போங்க அத்தை, அவரை பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா தெரியல. என்ன எனக்கு தெரியலையா? ஆஹா, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நம்பாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க புள்ள ரூமை விட்டு வெளியே வருவாரு. அவர்கிட்ட கேளுங்க. அவர் சொல்லியும் நம்பலனா 10 மாசம் கழிச்சு ஒரு அழகான பேரனையோ பேத்தியையோ நான் பெத்து உங்க கையில கொடுக்கறேன். உங்க பேர குழந்தைய கையில வாங்கினதுக்கு அப்புறமாவது நம்புங்க. என்னக்கா பேரம் பேத்தியெல்லாம் சொல்லிட்டு போறா? டேய், எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்ன புரியல? பெத்து வச்சிருக்க பாரு ஒரு புள்ள, இதுல மானஸ்தன் வேற அவனுக்கு பேரு. அவன் சரியான மானம் கெட்டவன் போல. ஒரே நாள்ல இப்படியாக்கா மாறுவான்? அம்மா, ஒரு காஃபி கிடைக்குமாமா? டேய் அருளு, என்னடா இப்படி வந்து நிக்கிற? நைட்டு ஃபுல்லா சரியா தூங்கலம்மா. ரொம்ப டயர்டாவே இருக்கு. உடம்பெல்லாம் ஒரே வலிமா. இருக்கதானே செய்யும். அக்கா, உன் புள்ளைய போய் நம்பணும் பாரு. கேட்டியா? நைட்டு ஃபுல்லா சரியா தூங்கலையாம். என்ன மாமா, சம்பந்தமே இல்லாம ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க? யாரு? நாங்க ஒரு மாதிரியா பேசுறோமா? நீ இப்படிதான்பா பண்ணுவ. என்னம்மா, மாமா என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. ஏண்டா, அப்ப நான் நேத்து உன்கிட்ட பேசினது எல்லாம் வேஸ்டா? ஒரு ராத்திரியில அப்படி என்னடா நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஒண்ணும் நடக்கல. நீங்களும் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அம்மா, உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்னடா ஆச்சு? முதல்ல அத சொல்லு. எனக்கு ஒண்ணும் ஆகலையே. உங்களுக்குலாம் தான் ஏதோ ஆயிருக்கு. நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன புரியல? இல்ல என்ன புரியல? நேத்து நானும் அக்காவும் உன்னை அந்த வானதி கிட்ட எதுவும் வச்சுக்காதன்னு சொன்னோம்ல. ஆமா, அதுக்கு என்ன? அப்புறம் ஏன் மாப்பிள்ள இப்படி வந்து நிக்கிற? எப்படி வந்து நிக்கிற? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.